வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் முரளி. நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. நம்மவர்களின் படைப்புகளை உலகறிய செய்வது தான் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியின் நோக்கம். அதை நம்ம கரெக்டாகவே பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்மவர்களின் படைப்புகளை தான் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போது நம்மவர்களின் படைப்பு மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து நேரில் போயிட்டு நேர்காணலுமே பண்ண போகிறோம். அவங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பேச போகிறோம். சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க எங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சீமாட்டி டீம்லேருந்து தான் 2 பேரை வந்து நம்ம அழைச்சிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அதில் ஆக்ட் பண்ண ஹீரோயினையும், அடுத்தது வந்து கொரியோகிராஃப் பண்ணவங்களையும் தான் கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் ஜெனி அண்ட் கண்ணா உதய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது? நல்லா போகுது. சீமாட்டி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எல்லாருமே குட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. யாருமே பேடாக இது வரைக்கும் சொல்லல. ஓகே. கண்ணாவுதய் நல்லா இருக்கு. நல்ல ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. கண்ணாவுதய், நீங்கள் வந்து சீமாட்டி பாட்டுக்குள்ள வந்து என்ன மாதிரி உள்ளே போனீங்க? சீமாட்டி பாட்டு வந்து முதலாவது எனக்கு லதீப் பாலசுப்ரமணியம் ஃப்ரான்ஸில் இருக்கு. அதான் இந்த பாட்டு லிரிக்ஸ் ரைட்டர். ஓகே. அவர் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டார், கண்ணா இப்படி ஒரு சாங் ஒன்று இருக்கு, நீங்கள் செய்யணும். அப்போ நான் கேட்டேன், சரி ஓகே ஆடியோ ட்ரெக் அனுப்புங்க, பிரச்சனை செய்யலாம்னு சொல்லி. என்ன மாதிரி பீட் என்ன ஃபாஸ்ட் பீட் தான். ஓகே சொல்லி ஒரு இந்த கன்செப்ட் சொன்னார், இப்படி தான் சொல்லி. டிரெக்டர் வந்து புவியரன். அப்புறம் லதீப் வந்து புவிகிட்ட சொல்லி புவியால் நீங்கள் தான் இருக்கிறார். ஓகே. அவரும் டிரெக்டர். அவர் வந்து என்ன கண்டெக்ட் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணி தான் ஓகே இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணான். சரி, சொல்லுங்கள் ஜெனி, உங்களுக்கு எப்படி அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? எப்படி அமைஞ்சிச்சு உங்களுக்கு? அந்த சாங்க்கு வந்து ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. ஓகே. அந்த டைம் தான் எனக்கு கதர் கண்டெக்ட் பண்ணி இந்த சாங்க்கு ஹீரோயின் வேணும். அப்போ நான் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே. உங்களுக்கு சீமாட்டி பாட்டில் வந்து எந்த விஷயம் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு? இந்த விஷயத்துக்காகவே நான் சீமாட்டி பாட்டு வந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து என்ன விஷயமா இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கிராம சைட் என்றாலே ஒரு நல்ல விருப்பம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் சிட்டியில் இருக்கோம், நிறைய சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் கிராமத்து சூழலை பார்க்கல எப்பவும் இயற்கை காட்சிகள், அப்படி வயல்வெளிகள், அப்படியே கொஞ்சம் நல்லா, அதுக்காண்டியே நான் இந்த சாங் பண்ணேன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஜெனிட்ட நம்ம கேட்டிருந்தோம் என்னத்துக்காக வந்து இந்த சாங்ஸ் வந்து பிக் பண்ணிங்கன்னா, அவங்களுமே அழகாக சொல்லியிருந்தாங்க, நேச்சரை வந்து நான் ரசிக்கிறேன், எனக்கு நேச்சர் வந்து பிடிக்கும், அதனால தான் இந்த சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த நேச்சர்ன்ற விஷயத்தை கொரியோகிராஃப் வைஸில் வந்து காட்டும் போதும் அதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. என்ன மாதிரி அந்த அனுபவம் இருந்துச்சு? எனக்கு லதீப் கண்டெக்ட் பண்ண உடனே, லதீப் பாலசுப்ரமணியம் அதெல்லாம் லிரிக்ஸ் ரைட்டர். ஓகே. கண்டெக்ட் பண்ண உடனே நான் வந்துட்டு கேட்டேன், ஒரு டம்மி ஒன்று அனுப்புங்கன்னு சொல்லி. ஓகே. பாட்டை கேட்டு ஸ்டோரி வந்து இப்படி தான் இருக்கா போதுன்னு சொல்லி. சரி. ஆக்சுவலாக வந்து இப்போ டிரெக்டர் புவிகரன் இருக்கா தானே. ஓகே. அவரையும் கண்டெக்ட் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரியை பார்த்தா அந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தேன். என்ன சொன்னால், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், வயல், மற்றது கோயில், மற்ற மார்க்கெட் இதெல்லாம் எடுத்துருந்தோம் நாங்கள். சிட்டி என்ற தவிர இது வந்து வில்லேஜ் சைட் எண்டே ஒரு கொஞ்சம் கூட வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கு இந்த ஃபீல் ஆகும். நல்ல இடங்கள், எங்களுக்கு நல்ல ஒரு வைப்ஸ் ஒன்று கிடைக்கும். பார்த்துட்டு அதுக்கிட்ட மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து ஸ்டெப்ஸும் க்ரியேட் பண்ணதும் சரி, மற்ற லிரிக்ஸ், மற்ற மியூசிக் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஸ்டெப்ஸும் மேக் பண்ணாங்க. இடங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கேமரா லொக்கேஷன் எல்லாமே, அந்த கேமரா வியூ எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்காக இருக்குது. ஜெனி சொல்லுங்கள், இப்போ இந்த பாட்டு வெளியானதுக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கிடைச்சிங்க. இப்போ நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து அதில் வந்து மெமரி மறக்க முடியாத மாதிரி இருந்த ஏதாவது ஒரு அனுபவம், அதில் வந்து இவங்க வந்து நினைச்சு பார்க்காத ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா என்ன கமெண்ட்டாக இருக்கும்? மோஸ்ட்லி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் நிறைய வந்துச்சு. அண்ட் வந்து ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்கு சாங்னு. ஃபேமிலியில் கொஞ்சம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஓகே. ஸோ நான் நினச்சி பார்க்குறேன், எங்களோட அண்ணா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவன், நல்லா பண்ணு, இதே மாதிரி இன்னும் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்காத விஷயம் அது. அண்ணா கமெண்ட் பண்ணி எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இதாச்சும் எங்கள் அண்ணா பார்த்தானே என்ற மாதிரி. இதுதான் ஃபேமிலி ரெஸ்பான்ஸில் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஸ்டார்டிங் டைமில் வந்து உங்களுக்கு இவங்க இப்படியெல்லாம் பிடிக்காமல் பேசுகிறாங்களே, அப்போ இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இருந்துச்சா? அப்படி நான் ஒரு விஷயத்துலையும் நான் அப்படி யோசிச்சதில்லை. இது வந்து எங்களோட லைஃப், எங்களுக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு தான், வேற யாருக்காம் நாம் வாழ முடியாது தானே.
ஸோ அதனால நான் எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு சந்தோஷத்தை தருதோ அதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இப்படி ஒரு போல்டாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்ல வேண்டி கடமைப்பட்டுருக்கீங்க. இனிமே வந்து நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அண்ட் இப்போ வந்து ஃபேமிலியில் எல்லாருமே ஓகேவா ஃபீல் பண்ணுறாங்களா? என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க? தைரியமாக வந்து நீங்கள் போய் இனிமே வந்து நிறைய அவங்களோட பேச போகிறோம். இப்போ நம்ம சீமாட்டி சாங்ஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். விடல வயசுல எந்த பட்ட நினைப்பும் மனச தொடல விடல 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 தொடல 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 விடல வயசுல எந்த பட்ட நினைப்பும் மனச தொடல படல தாண்டித்தான் பாக்குறேன்னு முதல்ல விடல வயசுல எந்த பட்ட நினைப்பும் மனச தொடல படல தாண்டித்தான் பாக்குறேன்னு முதல்ல பூவரசம் பூவோ ரசவள்ளி தீவோ கருத்த கொழும்பான் கண்ணங்களோ கோயில கண்ணோ வெத்தில உதடோ நாங்கூடு தொங்கும் கிளறு காலிது இவாக்கு பெரிய அலை என்று நினைப்பு போல தன்னை விட்ட ஆளில் இருந்து உருக்க தெரியுதா? ஆனா அது உண்மைதான். தூரத்துல இருந்து பார்க்க அழகி மாதிரி தான் தெரியுதா? ஆனா கிட்ட வர வர பேர் அழகிடா எங்க சீமாட்டி. அதுக்கெல்லாம் அம்பு வெளிச்சத்தில அவளை பார்த்தனே நிலவு தோத்து போச்சுது. புறக்கன் மாவு புட்டுக்குள்ள தேங்காய் பூ போல மனசு தொலைஞ்சு போச்சுது. அரிக்கன் அம்பு வெளிச்சத்தில அவளை பார்த்தனே நிலவு தோத்து போச்சுது. புறக்கன் மாவு புட்டுக்குள்ள தேங்காய் பூ போல மனசு தொலைஞ்சு போச்சுது. அரட்டம்ல தேத்தனுக்கு 50 கிலோ பணம் கட்டியா உறகுடன் தளமும் கொஞ்சம் பொறுத்துப்பியா. அரையடி கூந்தலுக்கு 1000 சம்பரத்தியா சங்ககத்து பேசக்காரி சொல்லடி கதியா. செல்ல காசு செலவழிச்சு போயண்டி உன்னை நல்லா நானும் பார்த்துப்பேனே பொஞ்சாதியா வாயண்டி. செல்ல காசு செலவழிச்சு போயண்டி உன்னை நல்லா நானும் பார்த்துப்பேனே பொஞ்சாதியா வாயண்டி. நல்லா நானும் பார்த்துப்பேனே பொஞ்சாதியா வாயண்டி. விடல வயசுல எந்த பட்ட நினைப்பும் மனச தொடல படல தாண்டித்தான் பாக்குறேன்னு முதல்ல. இங்க பாரு, எந்த அப்பா எனக்கு பிரான்ஸ்ல மாப்பிள்ள பாத்துட்டார். சீதனம் ஒன்றுமே இல்ல. எந்த கல்யாண செலவு என்னை அங்க கூப்பிடுற செலவு எல்லாம் அவரே பார்த்துக்கொள்ள. இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டும். இதுக்கு பிறகு பின்னால குத்துற வேலை வைக்காது. விளங்கிட்டோம். கறிக்க போட்ட கருவப்பிள்ளை ஆடி போனனு காதலும் தூக்கி போட்டது. வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த மஞ்ச கயிறு தான் என்ன தூக்கில் போட்டது. கறிக்க போட்ட கருவப்பிள்ளை ஆகி போனேனே காதலும் தூக்கி போட்டது. வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த மஞ்ச கயிறு தான் என்ன தூக்கில் போட்டது. வெளிநாட்டு மாப்பிள்ளை என்ன வனத்தில் இருந்து குதிச்சவனா இங்கிருக்க மாப்பிள்ளை எல்லாம் முள்ளிச்ச வாயனா. மகராணி என்ற நினைப்பிலே ரப்பிலே நேரியா விளக்கறி தாண்டி நீயும் செல்லடி கதியா. படிச்ச முட்டால் அப்பாவியா இருக்கிறியே கொழுப்படுத்த கொப்பரை நம்பி பள்ளம் தோண்டி படுக்கிறியே. படிச்ச முட்டால் அப்பாவியா இருக்கிறியே கொழுப்படுத்த கொப்பரை நம்பி பள்ளம் தோண்டி படுக்கிறியே. கொழுப்படுத்த கொப்பரை நம்பி பள்ளம் தோண்டி படுக்கிறியே. விடல வயசுல எந்த பட்ட நினைப்பு மனச தொடல. ஜெனி கண்ணாவதியோட வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட வந்து கேட்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்துச்சு சொல்லுங்க ஜெனி. சொல்லுவான்னு கேட்குறாரு. அப்போ சம்பவம் இருக்கு போல. பெரிய சம்பவம். சொல்லுங்க. என்ன சொல்றது, நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றதை விட நீங்க பார்த்தாக்களுக்கு தான் தெரியும் எப்படியாவது இருந்துச்சு. அவ்வளவு ஃபனியா இல்லாம ஹீரோவை கொண்டே போய் பைக்ல அப்படியே விழுத்திட்டான். இது பண்ணியாங்க.
ஒரு ஷோட்டில் வந்துட்டு ஹீரோவை ஏற்றிட்டு போகணும், ஏற்றிட்டு கோமா வலிக்கிறோம். ஓகே, வலிக்கிட்டு அதான் தெரியும் சத்தம் கட்டு சிலாருன்னு சத்தம் கட்டு திரும்பி பார்த்தா இப்படி ஃபுல்லாக விளையில பைக்கை வச்சோன்னு இப்படியே பிடிங்களா அப்படிங்களா அப்படிங்களா. நம்ம ஹீரோ வந்து என்ன ஹீரோ வந்தா ஹீரோட காலம் அப்படியே அம்மத்த போல அப்படியே இருக்குது, ஹீரோ அப்படியே இருக்குது எப்படி அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னா இவருக்கு வந்து ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணி நான் போயிட்டு ஓகே பாய் தான் தெரிஞ்சது, பாய் லென்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே சும்மா சரி அது ஒன்று. மற்றது இன்னொன்று வந்து ஹீரோ வந்து தேங்காய் அப்படி எரிஞ்சு பிடிக்கிறது. சரி தேங்காய் வந்து மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தேங்காய் எடுத்துட்டு இப்படி எரிஞ்சோடனே பார்க்கணும் மேலே இவ வந்து சடனாக பார்க்கணும், எரிஞ்சு ஓட திரும்பி வேறு இப்படி மேக்கிங் வீடியோல அப்படி இருக்காது, முடியல நாங்கள் அப்படி நிறைய நடந்தது. வேற என்ன சார் ஜெனி நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி இப்போ அவருமே வந்து பின்னால் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இப்போ அதில் ஏதாவது ஃபன்னி மூமெண்ட் ஏதாவது இருக்குதா? அங்க ஃபுல்லாவே பண்ணாதான் இருந்துச்சு. சீரியஸா வேலை மட்டும் நடந்துருக்கு, அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி சீரியஸா இருக்கும், மத்தபடி சீரியஸ்னஸ் இல்ல, சிரிச்சிட்டு இருப்போம். ஷெட்யூல் போட்ட மாதிரி எல்லாம் முடிச்சிட்டோம். டெடிகேஷன் அது இதெல்லாம் வந்து பக்கா அதெல்லாம் நாங்க பிளான் பண்ண என்ன இடையில இந்த மாதிரி நடந்த இதுகள் இன்சிடென்ட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கேர்ளாக இந்த துறைக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து ஜெனி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துச்சு, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணி மேலே வந்தீங்க? நிறைய விஷயம் நடந்துச்சு, போட்டி பொறாம இந்த ஃபீல்டில் மோஸ்ட்லி அப்படிதான். ஓகே, நான் நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதில்லை, இவங்கள மாதிரி வரணும்னு சொல்லி இவங்களை இப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைச்சதில்லை. ஆனால் நிறைய பேர் எனக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவே எப்பயும் திங்க் பண்ணுவேன். இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்றாலே ஒரு மாதிரி கதைக்கிறாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் வந்து மாறணும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஹீரோயின் என்றாலே கேவலமாக நினைக்கிறீங்க, அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி வந்து நிறைய விமர்சனங்கள், ஒரு விமர்சனம் தான் ஒருத்தங்களை நல்ல நிலையில் கொண்டு போகும். ஸோ எனக்கு விமர்சனம் வந்தால் நான் அதை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பாசிட்டிவாகவே எப்பயும் திங்க் பண்ணிக்கொண்டு இந்த பாதையில் நான் போயிட்டே இருப்பேன், யாரும் வந்தாலும் தடை பண்ணிடலாது. இதே பாசிட்டிவோட வந்து கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நாங்களும் வசந்த டிவி சார்பாக வந்து விஷ் பண்ணிக்கிறோம். கண்ணாதை நீங்கள் சொல்லுங்கள், நிறைய கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, டிரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தக்க வச்சுக்கொள்றதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை இப்போ அப்டேட் தான். இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன செய்யலாம், வித்தியாசம் அதை விட வித்தியாசம் என்ன செய்யலாம்னு சொல்லி. இப்போ வரைக்கும் நான் கொரியோகிராஃபியில் வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால் இப்போ வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிக்கணும், என்ன செய்யலாம் ஏன்னா இன்னும் சக்ஸஸ் ஆகலை. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய கிடக்கு. ஒரு சாங்கில் வந்துட்டு இப்போ இந்த சாங்கில் இப்படி செஞ்சோம்னா அடுத்த சாங்கில் வந்து அது வராமல் தான் பார்த்துக்கொள்ளணுமே தவிர அதே மாதிரி சேமாக அதாவது கொப்பி வண்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அது அப்படியே வந்துடும். இப்போ எங்களுக்கு அறியாமலே அந்த அதில் ஆடியோவா இல்லை வேறு என்னென்னு தெரியல வந்துடும். அப்படி சில சாங் இப்போ 15 பாட்டுகள் செஞ்சுருக்கேன்னு சொல்லி சொன்னான் தானே, அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாட்டாவது நான் அந்த வித்தியாசம் காட்டியிருக்கேன். ரசிக்கும் சீமானின்னு சொல்லி ஒரு சாங் செய்தேன். அதில் வந்துட்டு தேனுவண்ணா ப்ரொடியூசர் வந்து தேனுவண்ணா, மியூசிக் வந்து ஃபிஷோன் செய்தது, ரேப் வாய்ஸன் மற்ற அட்விக் உதவமேரன் ஆக்டர் எவரா ஆக்டர் வச்சு செஞ்சு நாங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணவா. அது வந்து ப்ரொடியூசரும் ஃப்ரீடம் கொடுத்துட்டார், நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. ஆர்ட் டைரக்டரும் நல்ல ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து அமைஞ்சது எங்களுக்கு. ஒரே லொக்கேஷனில் வச்சு ஷூட் பண்ணி ஒரு நாள் தான் ஷூட். விடிய 6 மணிக்கு தொடங்கினாங்க, விடிய 8 மணிக்கு தொடங்கினாங்க, இரவு 10 மணி வரைக்கும் ஷூட் நடந்தது. மற்றது சுட்டி பையன் கிஷின், மற்ற கில்மிஷா, சிங்கர் கில்மிஷா சின்ன பிள்ளை அவையெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சி, நல்ல அவுட்புட்டும் கிடச்சி, பக்காவாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. எல்லாமே வந்துட்டு எல்லாம் மோஸ்ட்லி வந்து நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 98% வந்து நல்ல ஃபீட்பேக் தான் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஜெக்ட். சரி, அடுத்தது வந்து இப்போ சீமானி செஞ்சுருக்கோம். ஒரு ரசிக்கும் சீமானி பாடல் பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே அவர் சொன்னது போல் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி வந்து நல்ல ஒரு ப்ரொஜெக்டாகவே வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ரசிக்கும் சீமானி பாடலை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதை இனிக்கும் பொழுது மனதினிக்கும் விதத்தில் சுகமளிக்கும் கலைகள்
முறை சிட்டி பிடிச்சிருவன் மெனங்களுடது கைது செய்த வல்லிடுப்பில சேல பிடிச்சு கால மகனை மடிச்சு முட்டிஞ்சவள் கண்ணிமையில் காந்தம் இதுக்கு பொன்னிலவில் மாயம் இதுக்கு பொன்னுறவான போல பெண்ணு தட்டில சாயம் இதுக்கு என்ன சொல்லிக்கிட்ட வளைஞ்சு வந்தாள் புதையில என்ன கலந்தாள் வண்ண மெடரில அழகெடுத்தாள் சுக்கு புகுறையில் கலத்தாள் தெரோடு வீதியில பாவாட சேலையில கண்ணால கட்டி வச்ச மெல்லி கொடி மாலையில பின்னால நான் கிளைக்க முன்னால நீ நடக்க அங்கால கொப்பங்கார கம்மு முறிச்சுதான் என துரத்த சேலையோட வந்த மந்திரியே பகர மீன போல சுவைக்க சுடரியே வெள்ளி தகடு போல மினிக்கி நிக்கிறியே கமகம வாசத்தில் மயக்கி நிக்கிறியே டிக் டிக் யாரது திருடன் என்ன வேணும் கலர் வேணும் என்ன கலர் பச்சை கலர் என்ன பச்சை குருத்து பச்சை குருத்து பச்சை குருத்து பச்சை குருத்து பச்சையா பச்சமையில் தோக அவளை நம்ம எக்கிற போத அடி அழகில பூங்கோத அழ முடிவில் நடிச்சால அசதி மாற மஞ்சம் என் நிறு பிள்ளைகளின் தஞ்சம் உன் மனசுடல் அது பழகி போல இடப்பட்டும் தான் மிஞ்சும் அவளிடையில சுருகலகம் மேலும் தொட்டுல கருதிலகம் தொட்டாச்சு நீங்க தேக்கம் தேன் மிட்டாய் போல மாறும் வில்லாய் இருந்த வேகம் உன் விலைகளிலே நானா அழகா நன்றுக்கால அழகா சாவல் போல அழகே நான் முன்னால அழகே நீ பின்னால இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறதுக்காக சீமாட்டி டீம்லேருந்து டிஓபி அண்ட் எடிட்டிங் பண்ணுற கதிர் தான் எங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் கதிர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்கள், சீமாட்டி டீமில் வந்து எப்படி உள்ளே வந்தீங்க? இந்த சீமா டீமில் வந்து எனக்கு இந்த இதில் வந்து டீமில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும். அதில் லதீப் அண்ணா, அண்ணா, ஓகே, எல்லாம் முதல்ல இருந்து எனக்கு பழக்கம். அப்போ இந்த சாங் செய்யணும்ன்றது முதல்ல வந்து லதீப் பண்ண தான் எனக்கு கண்டக்ட் பண்ணது. அது இப்படி பாட்டு ஒன்று இருக்குது செய்கிறீங்களான்றது. நான் சொன்னேன் என்ன செய்யணும்னா எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் கேட்டேன் கேமராமேனாக இருந்துட்டேன். ஓகே, நீங்களும் அது ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். ஓகே, நான் பிரச்சனை இல்லை பண்ணுவோம்னு சொல்ல. அப்போ எனக்கு டிரெக்டரும் ஓகேயாக இருந்துச்சு. ஓகே, சேர்ந்து வேலை செய்யலாம்னு உள்ளே போனது தான். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற போல் வந்து எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ரிஸ்கியாக இருந்ததா இல்லை வந்து ஈஸியாகவே இல்லைடா இதெல்லாம் நம்ம தட்டி தூக்கிட்டு போயிடுவோம்டா அந்த மாதிரி இருந்துச்சா? ஏன் அப்படி ரெண்டாவது சொன்ன மாதிரி தான். எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஜாலியான வேலை இல்லை. ஓகே, ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டுலாம். ஓகே, எனக்கு அது நான் அதை விரும்பி செய்கிறதால எனக்கு அது சரியாக பிடிக்கும். அதோட எனக்கு அது வந்து அது சைட் தான் சொன்னேன். என்ன முதலாவது வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு அப்போ நிறைய ப்ரொஜெக்ட் செய்துன்ட்ருக்கேன். அப்போ எந்த ப்ரொஜெக்ட்ஸுக்கு நான் வேலை செய்கிறது எனக்கு அது ஈஸி மாதிரி. இப்போ நான் எந்த ப்ரொஜெக்டில் கேமராமேனாவோ எடிட்டராக வேலை செஞ்சால் எனக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த பார்ட்ஸை கொஞ்சம் செய்து எனக்கு அது பழகமாயிட்டுது. அப்போ மற்றவங்க நம்புறாங்க நான் நல்லா செய்கிறேன்னு அப்போ செய்கிறேன். ஓகே, சீமாட்டி பாட்டில் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன மாதிரி அனுபவம்? அங்கே வந்து ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்ல, இல்லை வந்து ஏதாவது ஃபன்னியாகவும் நடந்திருக்கலாம், சுவாரஸ்யமாகவும் நடந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குதா? அதில் நிறைய நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் எனக்கு முதல் வந்து சீமாட்டி ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து யாழ்ப்பாணம் தான், பருத்துறையில் ஒரு ஏரியா. ஒரு அமைதியான சூழல், பச்சை பசேலன்னு இருக்கும். அது அங்கே போனதுலேயே ஒரு நல்ல ஒரு மனநிலை அவங்களுக்கு கிரியேட் ஆகும்னு சொன்னாங்க. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, யாழ்ப்பாணம் மாதிரி தான் இருக்கும். என்ன எல்லாருக்கும் கேரளாவில் கூப்பிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குன்ட்டு. எனக்கு அது அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெல்ல ஆகிட்டுது. ஓகே, அதை நான் இந்த கேமராவில் எப்படி கேப்சர் பண்ணணும் அண்டு நான் யோசிச்சேன். இப்போ இருக்கிற அழகான இன்னும் அழகாக காட்டணும் அந்த மாதிரி. அப்போ எனக்கு அது நல்லா இருந்துச்சு. அது சூழல் எங்களை மாற்றிச்சு.
நல்லா செய்யணும். இயற்கையும் வந்து அவங்களுக்கு வழி கொடுத்துருக்குது, இனிமே வந்து நல்லா பண்ணணும்ன்றது. அதை தாண்டி வந்து நீங்கள் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டர் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கதைக்கும் போது சொன்னீங்க வந்து டைரக்டர் ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கீங்க வந்து. ஸோ நீங்கள் வேறு என்னென்ன ப்ரொஜெக்ட் வந்து வேற காத்திருக்கா உங்களோட டைரெக்ஷனில் வந்து? இல்லை நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டைட்டில் வைக்காத பாட்டு ஒன்று, ஒரு நானும் கண்ணாவும் சேர்ந்து வேலை செய்யப்போம், அது ஒன்று வேலை போய்கொண்டிருக்குது. ஓகே. நான் இந்த காதலர் தினத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணேன், பூக்களை போன்றோன்னு. அது வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன்னா டிரெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஒரு 2-3 ப்ரொஜெக்ட்ஸ் நம்ம டைட்டில் வைக்காமல் ஒர்க்கில் இருக்குது. ஓகே. கூடிய சீக்கிரமாக தான் ரிலீஸ் ஆகும். ஓகே. கதிர் சொன்ன போலவே வந்து பூக்களை போன்ற ஒரு பாடல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. மலையத்துக்கு போயிட்டு நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து இந்த பாட்டு வந்து எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சிரிப்பாலே என்னை வென்றாள். தினமுன்னாலே நான் புதிதானே, உன் முன்னாலே நான் அழகானே. என் எண்ணம் அள்ளி வண்ணம் பூசும் எண்ணம் கொண்ட தேகம் மின்னுதே. என் உயிரே தேவதையே, என் உயிரே பூக்களை போன்றவள் தேவதை. அவள் அழகானே என்னை கொன்றாள். தூரிகை மொழி பேசவே பெண்ணோவியம் உயிராகவே அவள் சிரிப்பாலே என்னை வென்றாள். பார்த்து நின்றேன், இதயமும் உனை நாடுதே. காதல் இதுதானா என கேட்டுக்கொண்டேன், உன்னால் நிலை மாறினேன். உலகம் அழகானதே, நிலவும் உனை தேடுதே. உன்னை தீண்டாத மனதோடு போராட்டம், உன்னை தீண்டாத மனதோடு போராட்டம். என் உள்ளலை மோதி தினம்தோறும் கனவில் யுத்தம். பூக்களை போன்றவள் தேவதை நானவள், அவள் அழகாலே என்னை கொன்றாள். தூரிகை மொழி பேசவே பெண்ணோவியம் உயிராகவே அவள் சிரிப்பாலே என்னை வென்றாள். உதிர்ந்தும் முதிராமல் உன்னை பார்த்து நின்றேன், உயிரும் சருகானதே. நீ இரவல் கவிதானா என கேட்டுக்கொண்டேன், இலக்கணம் பிழையானதே.
ஸ்ரீலங்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, எந்த துறை எடுத்துட்டாலுமே ஒரே துறையில் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்ணாவாக இருந்தாலும் சரி, கதிராக இருந்தாலும் சரி, அவங்க டைரக்ஷனும் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் வந்து சினிமோட்டோகிராஃபர் பண்ணுறாங்க, நிறைய வேலைகள் வந்து ஒன்றா பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இதுக்குள்ள வந்து மிங்கிள் ஆனீங்க? சின்ன விஷயம் பாஸ். இப்போ ஈகோ பார்க்குறதுக்கு இதில் கணக்க பேர் இல்லை, நிறைய பேர் இல்லை. மற்றது வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ தானே லேர்னிங் ப்ரோசஸ் தானே போய் கொண்டிருக்கோம். எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். இதில் ஈகோ பார்த்து ஒன்றுமே செய்யறாது. இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் சினிமாவில் வந்து ஒரு ஆள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்துட்டு ஒன்று சினிமாட்டோகிராஃபராக இருப்பார், அவரே வந்து எடிட்டராக இருப்பார், அவரே வந்துட்டு டிரெக்டராக இருப்பார், இல்லாட்டிக்கு கொரியோகிராஃபராக இருப்பார், லிரிக்ஸ் ரைட்டராக இருப்பார், மியூசிக் கம்போசராக இருப்பார். அப்படி மல்டிடல் நேம்னு சொன்னால் ஆக்கள் இல்லை. இப்போ நாங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே பெடப்பாகி இதை நாங்களே செய்வோம் வந்து செய்து வந்து அதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஃபேமஸ் ஆனாக்கெல்லாம் கூட. அப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்கல வந்துட்டு இப்போ நான் டிரெக்ட் பண்ணுறேன், கதிர் டிரெக்ட் பண்ணுவேன். ஒரு சாங் வரைக்கில் வந்து நான் டிரெக்டராக இருப்பேன், கதிர் சினிமாட்டோகிராஃபராக இருப்பார், நான் கொரியோகிராஃபராக இருப்பேன் ஸ்லோவில், அவர் வந்துட்டு டிரெக்டராக இருப்பார். அப்படியே கலந்து பேசி செய்கிறான். இப்போ எங்களுக்கு ஒரு மீட்டர் ஒரு வேவ்லேருந்து இருக்குல்ல, அது வந்து சரியாக போகும். இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னால், நான் ஒரு ஐடியா கொடுத்தா கதிர் அதுக்கேற்ற மாதிரி 2 மடங்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும். இப்படி செய்கிறாரு, நான் சொல்லுவோம் இல்லை ரைட் இப்படி செய்கிறாங்கன்னா இதை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். அப்படி இந்த மீட்டர் செட் ஆகிட்டு அப்படி தான். இப்போ ரெஜியும் சரி, இப்போ இளைஞன் பிக்சர்ஸ் எல்லாமே எங்கள் டீம் ஒரு 10-15 பேர் இருக்கிறோம். எல்லாமே வந்து அந்த மீட்டர் வந்து நல்ல வடிவாக வந்துட்டு பிளானிங்காக இப்போ ஐடியா கொடுக்குறதும் சரி, ராக்களை வந்துட்டு மெட்டாக்களை கோஆப்ரேட் பண்ணுறதும் சரி, எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஈகோ பார்க்குறது கொண்டுமே. கண்ணா அதிகபட்சமாக வந்து கொரியோகிராஃப் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதே போல் வந்து கதிர் வந்து சினிமோட்டோகிராஃபி தான் அதிகபட்சமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருமே வந்து அந்த விஷயங்களில் வந்து எவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்குது. இப்போ சும்மா சொல்கிறேன், 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து கண்ணா நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும், அதே மாதிரி கதிர் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபீல் பண்ணுவாரா? பட் இப்போ நான் ஒரு முதலாவது இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னால், சினிமாட்டோகிராஃபரை வந்து என்ன கேட்கணும்னு சொன்னால், சரி அந்த ஸ்டெப்ஸை செய்து காட்டு. ஏன் அவர் கேட்குறான்னு சொன்னால், இந்த ஸ்டெப்ஸை வந்து நான் செய்து காட்டேக்கல, சரி அதுக்கு எப்படி ஃப்ரேம் வைக்கலாம், பேக்ரவுண்டில் வந்து எந்த மாதிரி பேக்ரவுண்டு தான் நல்லா இருக்கும். இப்போ கொரியோகிராஃபர் வந்து கொரியோகிராஃபர் மாதிரி தான், இப்படி இந்த பாட்டு வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் போடணும், என்ன மாதிரி ஆர்ட் ஒர்க் வேணும், என்ன மாதிரி ஃப்ரேம் வைக்கணும், லொக்கேஷன், எத்தனை பேர், என்னென்ன அட்மாஸ்பியர், அதெல்லாம் வேணும். அப்போ சினிமாட்டோகிராஃபர் அவர் என்ன கேட்பாருன்னு சொன்னால், சரி இதை செய்து காட்டு, நான் எப்படி ஃப்ரேம் வைக்கிறேன் இது பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம் எந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்குன்னு சொல்லி. இப்போ சாதாரண விஷயம் இல்லை, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டு செய்கிறோம்னு சொன்னால் அந்த அதில் வந்துட்டு லைட்டிங் முதல் கொண்டு, ஃப்ரேம் வைக்கிறது முதல் கொண்டு, அதில் வந்து என்ன ஸ்டெப்ஸ் போடுறோம், என்னென்ன யாரை யூஸ் பண்ணுறோம், எத்தனை ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம், எத்தனை பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் முக்கியம் என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். அப்போ நான் கொரியோகிராஃபர், அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர்னு சொன்னால் அவருக்கு ப்ளஸ் அவர் எடிட்டர். அப்போ அவருக்கு தெரியும் வந்துட்டு ரைட் இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு இப்படி நாங்கள் ஷூட் பண்ணோம்னு சொன்னால் எடிட்டிங் டேபிளில் அதை எப்படி நாங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணலாம், இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் எப்படி அதை வந்துட்டு மேட்ச் பண்ணலாம், எல்லாம் தெரியும். ஸோ எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால வந்து போய்கொண்டு ப்ராஜெக்ட். கண்ணாவுதய அண்ட் கதிரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க, முனிமா பீட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடலாம். நீதாண்டி எனக்கு ஏத்த ஜோடி ஜோடி வந்திருக்க ரோமியா உன தேடி தேடி நான் சொல்லி வளர்க்க வைக்கிற தாடி. ஃப்ரெண்டு ஃப்ளாஷ்பேக் மூட்ல இருக்காப்புல, ஒரு குத்து போட்டா கூல் ஆயிடுவாப்புல. வைபரும் வேணா நம் காதல் டூயத்துக்கு போதும் தானா. இன்ஸ்டால வந்தா இதயத்தை தந்தா அவதான் என்னோட டீனேஜ் குயினா. முனிமா பாஸ், முனிமா யார் அவ?
இப்ப பாருங்க என்ட்ரி கொடுப்பா. அப்போ பஜனை தான். என்ன சொல்ற? நீ வெளிநாடு, உண்ட கலாச்சாரம் வர இந்த கலாச்சாரம் வர, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? செட் ஆகாது. தெரிஞ்ச ஃபீலிங்ஸ தந்தா லபடா மாத்தி என்ன போனா மைனா லைஃப்ல கிக்கே உன்னால ஆச்சு லேப்டாப் நடுவில நம்ம காதல் பீட்டு ப்ரொடக்ஷன் ஒன்றுக்கு வந்து போகும்போது நிறைய நம்ம வந்து பிளான் பண்ணி போவோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு போகும்போது வந்து அந்த விஷயம் வந்து சம்டைம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்படி இருக்கும்போது வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வாரீங்க? என்னென்னு சொன்னாங்க சரி நான் ஓகே சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அப்படி நடந்திருக்கு எங்களுக்கு. போவோம், எங்களுக்கு வெளி பிரச்சனை ஒரு மக்களால் எங்களுக்கு பிரச்சனை வராது. ஓகே, இயற்கையெல்லாம் பிரச்சனை வரும். எங்கள் ஷூட்டுக்கு போவோம், மழை வரும். ஓகே, இல்லாட்டி வெயில் கூட இருக்கும். ஓகே, அப்படி எதுவும் ரீசெண்டாக நடந்திருக்குதா? இது எங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த முனிமா பீட்டுக்கு நடந்தது. ஒரு நான் பார்த்ததில் எங்கள்கிட்ட ஆரம்ப நிலையில் அந்த செட்டு வந்து பெரிய செட்டு, நாங்கள் போட்ட செட்டில் கொஞ்சம் பெரிய செட்டு, கொஞ்சம் காசு செலவழித்து போட்டாங்க. ஷூட் தொடங்க வலிக்கிட்டது. முதலாவது டேக் முடிஞ்சுது. நல்ல மழை கொண்டு வந்து ஃபுல்லாக செட்டே அழிச்சிட்டு அந்த செட்டு அந்த நாள் செலவு மட்டும் எங்களுக்கு 75,000 ரூபா போயிட்டுது, அணியாமல் போயிட்டு. திருப்பவும் அதே அடுத்த நாள் வந்து ஷூட் பண்ணாங்க. அது என்ன ஓவர் பட்ஜெட் ஆகிட்டு எங்களுக்கு சொன்னால் நாங்கள் பிளான் பண்ணதை விட 75,000 ரூபா பட்ஜெட்டில் அடி வந்துட்டோன்னு சொன்னால் நாங்கள் ப்ரொடியூசருக்கு சொல்லவும் இல்லை. அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்படுத்திட்டோம். 4 லட்சம் 5 லட்சம் ஒரு பாட்டுக்கு ப்ரொடியூஸ் எடுத்தால் நாங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சு முடித்து கொடுக்கணும். அப்போ தான் அப்போ அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு என்ன நினைப்பாருன்னு சொன்னால், சரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோமே அவுட் வெறுமனு பார்த்துட்டு. இப்போ நாங்கள் ஒரு காசை செலவழிச்சிட்டு மணியாக போயிட்டுது, இப்போ இருக்கிற காசை வச்சு செய்த ஒரு முழுமையான படைப்பை எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்குது. அப்போ ஒரு 4 லட்சத்துக்கு பிளான் பண்ண ப்ராடக்ட்டை 3 லட்சம் செய்கிறேன்னு சொன்னால் அந்த திறமை எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நாங்கள் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டோம், நிறைய தியாகம் பண்ணி வேலை செய்யணும்னா கண்டிப்பாக ஷூட்டுக்கு போனால் ஒருத்தருக்கும் பிரேக்கே கொடுக்க மாட்டோம். ஆர்டிஸ்ட்டுக்கு பிரேக் கொடுத்தாலும் நாங்கள் கஷ்டப்படுறோம்ன்றதுக்காண்டி நாங்களோட இருக்கிற டீமையும் கஷ்டப்படுத்தலை. இப்போ நாங்கள் எல்லாம் நிறைய டைம் வந்து சாப்பிடாமே இருப்போம், தண்ணியை குடிச்சு கொண்டிருப்போம், ஷூட்டுக்கு போவோம்னு சரியாக நிறைய தேவையான நான் ஃபுல்லாக நித்திர இல்லாமல் கூட ஷூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த நாள்
நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ணாவும் நானும். அனுபவம் தான் வந்து எவ்வளோ விஷயத்துக்குமே வந்து காரணமாக இருக்குது. ஒரு விஷயத்தில் வந்து இப்படி ஒரு அடிபடும் போது அவர் சொல்கிற வார்த்தைகளே தெரியுது. அது ஓகே. இப்போ என்னென்னா வந்து நீங்கள் 2 பேருமே வந்து டிரெக்ஷன் பண்ணுறீங்க, எல்லா விஷயமே பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி எந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆச்சு? என்னோட ஸ்டார்டிங் வந்து என்னென்னு சொல்கிறது, எதிர்பாராத ஒரு விஷயந்தான். ஆக்சிடென்ட்லி. ஏன்னா 10 வயசுலேருந்து கொரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. என்ன கொரியோகிராஃபர் ஆகணும் முடியல, டான்ஸில் ஒரு விருப்பம் உண்டு. இப்போ பாட்டு போடைக்கல இங்கே தண்டவாளே ஒரு சென்ஸ். அப்போ பார்த்துட்டு முதலாவது நான் ஆடினது வந்து இந்த பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட நினைவிற்கும் வரை அடிக்கிறதுக்காக அந்த பாட்டுக்கு தான் 10 வயசில் ஒரு பர்த்டே ஆடி தண்டது. அப்புறம் அதுலேயும் நல்ல ஒரு எனக்கு ஒரு ஓகே திருப்தி உண்டு, விருப்பம் ஒன்று வந்துட்டு சரி சொல்லிட்டு நான் 10 வயசில் ஆசைப்பட்டது. நான் 25 வயசுலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் கோரியோகிராஃபர். ஓகே. 5 to 1 ஒரு பாட்டு மஞ்சி அஜினோட. அந்த பாட்டு வந்து நான் போய் பார்க்குறதுக்கு போய் கேட்கல வந்துட்டு அவை பழகி கொண்டு வந்தவள் என்னட்டு டான்ஸர்ஸ் தேவைன்னு சொன்னாப்போ என் ஃப்ரெண்டோட எனக்கு சொல்லியிருந்தது எனக்கு இன்ட்ரெஸ்டடாக சேர்ந்து செய்யணும். அப்போ நான் கொண்டு விட்டு நான் போய் பார்த்தோன்னு கேட்கல பாட்டு போகுது. அப்போ கேட்டு ஐடியா கேட்டது. நான் இங்கே ஒரு மரத்துக்கு ஐடியா கேட்கல, நான் சும்மா ஆடி காட்டினேன். எனக்கு பயம் தானே, இப்போ இந்த மாதிரி வருது அது மாதிரி ஆட்கள் கேட்கல பயம். அப்போ நான் இப்படி செய்யலாம் ஆடிக்கிறேன். சரி அப்படியே ஒரு ஸ்டெப்பு மீதாண்டு அப்போ நீங்களே செய்ய கொண்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணேன். 11 மணிக்கு தொடங்கின ப்ராக்டிஸ். இரவு ஒரு 12 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் நடந்தேன். அதில் நான் போய் ப்ராக்டிஸ் தொடங்கினா 11 மணிக்கு நான் ஆட வலிக்கிட்டது வந்து 3 மணி அப்படி இருக்கும் சொல்லி காட வலி. இரவு 10-11 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் போயிட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஷூட். ஓகே சரியா? அப்படிதான் அந்த பாட்டு வந்து ஓடியோ பக்கா ஓடியோ நல்ல ஓடியோ. ஓகே, நல்ல ஃபாஸ்ட் பீட் ஓடியோ. ஃபாஸ்ட் பீட் செமர் ரீச் நிக்சன் அண்ணா தான் பண்ணது. அப்போ அஜினோ அந்த இடத்துல வந்து நான் அஜினோ மறக்கூடாது. அவர் ப்ரோ நீங்கள் செய்யுங்க, நீங்களே செய்யுங்க ஒரு நம்பிக்கையை வச்சு கொடுத்ததால தான் வந்து இப்போ இந்த இடம் வரைக்குமே வந்திருக்கீங்க. அப்போ இது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அஜினோடைய அந்த அலப்பறைன்னு சொல்லி ஒரு பாட்டு, அலப்பறைன்னு ஒரு சாங், மற்றது மஞ்சத்தாளி அந்த பாட்டு எல்லாம் கிடையாது. மஞ்சத்தாளியில் வந்து அந்த ஆவி பறக்கும் டீ கடை அந்த பாட்டு பாடினாரு ரஜினி முருகன் நினைக்கிறேன். ரஜினி முருகன் அவரன் இது பண்ண அது மாதிரி கலிகாலம் பாட்டு அதுதான் தேவா சார் மியூசிக் டைரக்டர் தேவா. மற்றது ஜாழ்ப்பாண பொண்ணு கானா பாட பாடு தந்தது. அப்படி போய்கொண்டிருக்கு, ஏதோ ஜேர்னி போய்கொண்டிருக்கு. ஆனால் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சரியான கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் தொடங்க 5 2க்கு பிறகு இதுன்றது கஷ்டமாக இப்போ நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லா வேலையுமே கஷ்டம்தான், இதுவும் வந்து சரியான கஷ்டம். நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு எங்களோட சேர்ந்து சும்மா நீங்கள் ஒன்றுமே ஒர்க் பண்ண சரி நின்றிங்கன்றாலே நின்றிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லி சரியான கஷ்டம். ஆனால் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பட மாட்டோம்னு சொன்னால் இது வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ கனவுல நேசிச்சிட்டோம் அவ்வளோ நேசிச்சிட்டோம். யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே. யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே. நீ படிச்சாலும் பாரின் போனாலும் மறக்காதே நம்ம பண்பாட்டைத்தான். மச்சான் உழைச்சாலும் உருண்டு படுத்தாலும் மனசுல வச்சுக்கடா நம்ம ஊரத்தான். இது யாழ் கூட நாடுடா, நீ சோக்கா பாடுடா. இந்த கானா பாட்டு கேட்டுக்குன்னு கிக்காடுடா. இது யாழ் கூட நாடுடா, நீ சோக்கா பாடுடா. இந்த கானா பாட்டு கேட்டுக்குன்னு கிக்காடுடா. யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே. கரியானா உழைச்சது வேஸ்டடா, பாசு பண்ணலனா படிச்சதும் போச்சுடா. காசு கரியானா உழைச்சது வேஸ்டடா, பாசு பண்ணலனா படிச்சதும் போச்சுடா. மாம்பழமும் கல்லுதான் வந்தவங்க கேட்பாங்க, எப்பவுமே மனசுல தான் எங்களை நினைச்சு பார்ப்பாங்க. அத்தனையும் அழகுடா, அன்பாய் நீயும் பழகுடா. நல்லை கந்தன் தேசம்டா, நல்ல ஊருடா. எத்தனை பேர் வந்தாலும் வாழ வைக்கும் இனமடா. எங்கே தவிக்க எல்லோருக்கும் அள்ளி கொடு
கூட நாடுடா நீ சொக்கா பாடுடா இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா இது யாழ் கூட நாடுடா நீ சொக்கா பாடுடா இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே தந்த பண்புடா இப்போ எடுத்து சொன்னா எல்லாமே வம்புடா அப்பா அம்மாவும் சொல்லி தந்த பண்புடா இப்போ எடுத்து சொன்னா எல்லாமே வம்புடா மழையில் நனைஞ்சாத்தா மண்ணில் நனையும் பொண்ணுடா விவசாயம் செய்யலன்னா எதுக்கு இந்த மண்ணுடா சுண்ணாகத்து கரண்ட் தான் நின்று போனா என்னாகும் ஸ்மார்ட் போனு இல்லைன்னா நம்ம லைஃப் என்னாகும் இழுது தரையில் விழுந்தாலும் வேறு முளைக்காதுடா அழுது நீயும் பிறந்தாலும் அடிமை விலகாதுடா இது யாழ் கூட நாடுடா நீ சொக்கா பாடுடா இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா இது யாழ் கூட நாடுடா நீ சொக்கா பாடுடா இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே யாழ்ப்பாண பொண்ணு இந்த மண்ணோட கண்ணு கூழோடு தானே அட வாழ்ந்தோமே நாமே நீ படிச்சாலும் பாரின் போனாலும் மறக்காதே நம்ம பண்பாட்டைத்தான் மச்சான் உழைச்சாலும் உருண்டு படுத்தாலும் மனசுல வச்சுக்கட நம்ம ஊரத்தானி தனே இது யாழ் கூட நாடுடா நீ சொகா பாடுட தரணே இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா இது யாழ் கூட நாடுடா நீ சொகா பாடுடா இந்த கானா பாட்டு கேட்டுக்கின்னு கிக்காடுடா. நம்ம கண்ணாவதியோட பேசிட்டு இருந்த மாதிரி வந்து கதிர், உங்களுக்கும் வந்து இந்த ஜேர்னியில் வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்? இது நான் ஆரம்பித்தது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. இப்போ இது எனக்கு இதுக்குள்ளே போகணும்னு ஆசை வந்தேன்னு சொன்னால், நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஓனர். இப்போ நான் ஃபுல்லாக வளர்ந்தது ஃபுல்லாக தியேட்டருக்குள்ளே தான். நான் பார்க்காத 90s படம் ஒன்றும் இருக்காது, எல்லா படமும் நான் பார்த்துருப்பேன். அப்போ யோசிக்கிறேன், நாங்களும் ஒரு நாளைக்கு படம் எடுப்போம்டான்னு. பெரிய ஸ்க்ரீனில் வரணுண்டா நம்ம இல்லை, எனக்கு நடிக்கிறது இல்லை, எடுக்கிறது எல்லாம் இருப்போம். ஓகே. அப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு தூக்கி வேலையில் போட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப். நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை. ஓகே. பார்ட் டைமாக தான் இதை வேலை செஞ்சுட்டுருக்கேன். அப்போ நான் பவுனியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, எனக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு தரம் பண்ணலை. என்ன சொன்னால் நாங்கள் புதுசாக தான் வரப்போம். அப்புறம் நம்பலை, சரி நானே பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருட கூட்டம் ஒரு படம் ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணேன். எனக்கு அது நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அதோட அந்த ரிலீஸ் ஆன அந்த வருஷமே எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு ஒன்று வாங்கி கொடுத்தது. கங்க்ராட்ஸ். அதுக்கு பிறகு எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் செய்கிறதுலாம் சரியாக இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஆல்பம் சாங் செய்கிறதுலாம் பெருசாக இருப்பில்லை. என்ன சொன்னால் எனக்கு அதுக்கு கம்போஸ் பண்ண வராது. என்ன சொன்னால் எனக்கு பியூட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண இல்லாமல் அந்த பாட்டு 5 நிமிஷம் பாட்டுக்குள்ளே என்ன ஒரு ஆடியோக்குள்ளே எப்படி ஸ்டோரி ஒன்றை திணிக்கிறது, அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வராது. அப்போ எனக்கு ஃபிலிம்ஸ் எடுக்க தான் சரி இன்ட்ரெஸ்டடு. வந்து நான் திருட கூட்டம், அடுத்தது குற்றம், கோடாளி, கீ சலோன் அண்டு அப்படி படங்கள்லாம் கூட எடுத்தோன்னா, இப்போ கீ சலோன்ன்ற படம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டில் பெஸ்ட் ஸ்கிரிப்டுக்கும் அண்ட் எடிட்டிங்க்கும் நாமினேட் ஆகிருக்கு. ஏன்னா அது ரிசல்ட் நம்பரில். அதோட நிலமன் ஒரு படம் ஒன்று செஞ்சு நான், அது ஒரு 8 இன்டர்நேஷ்னல் அவார்டு கிட்ட கடைசியாக வாங்கியிருக்குது. ஓகே. கூடிய சீக்கிரம் என்ன அவார்ட்ஸ் எனக்கு கைக்கு வர எல்லாம் என்ன வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் கையில் தொட்டு பார்க்குறதுக்கு. அதோட கடைசி நடந்த நோர்வேல் நடந்த ஒரு திரைப்பட விழாவிலேயும் நிலம் வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிமாகவும், 2வது வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபருக்கு ரிஷி செல்வத்துக்கு கிடச்சிருக்கு அந்த படத்துக்கு. இப்போ எனக்கு கூடுதலாக ஆல்பம் சாங்ஸ் செய்கிறத விட ஃபிலிம் செய்கிறது தான் சரி இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இது செய்கிறது வந்து இப்போது ரீசன் வந்து காசு. என்ன சொன்னால், நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு நான்
ஆஃபீஸில் அதாவது வேலையில் சம்பாதிக்கிற பணத்தை நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கொள்றது செலவழிக்கணும். அதோட சினிமாவில் விளைச்சி சினிமாவில் போடுறது என் பிளான். அப்போ நான் எப்படியாச்சும் சினிமாட்டோகிராஃபராக ஓகே பேமெண்ட், எடிட்டராக பேமெண்ட், போஸ்டர் டிசைனர் ஆல்சோ நான் அப்போ போஸ்டர் டிசைனிங் செய்கிறது. இப்போ அதெல்லாம் எடுத்து நானாக எந்த படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி செய்கிறது தான் இது. அப்போ இது எனக்கு நல்ல சந்தோஷத்தை தருது. ஓகே, எனக்கு பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு காசு வருது போகுது, இதுக்குள்ளேயே போகிறேன், ஏதோ சேஃப் சோனில் இருக்கிறேன். நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து நிறைய பேர் எங்களுக்குமே வந்து ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஸ்ரீலங்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அங்கே போயிட்டுமே வந்து நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்குது. ஆனாலுமே இப்போ இன்னும் என்ன அப்டேட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்டேட் ஆகணும்னு பார்த்தா இப்போ நாங்கள் ஈக்குவலாக வந்துட்டோம்னு சொல்கிறத விட கிட்ட போயிட்டோம்னா நான் சொல்லுவேன். ஈக்குவல்ன்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவங்கள இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் இங்கேயே சொல்லுவோம், நாங்கள் இந்தியாவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், என்ன தான் நீங்கள் என்னத்தை தான் ஃப்ரேம் வச்சாலும் என்ன தான் செய்தாலும் சின்ன ஒரு இதாவது வந்து அவங்கள பேஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் வரும். அதை ஒன்றுமே செய்யலாம், கழிச்சு கொண்டிருக்கலாம், தவிர ஒன்றுமே செய்யலாம். அப்போ அப்டேட் ஆகணும். நாங்கள் இப்போ அவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப்டேட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு விஷயம் வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க, காஸ்ட் செலெக்ஷன், கதை எப்படி கொண்டு வராங்க, ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி செய்கிறாங்களா, அதில் வந்து நாங்கள் இது பண்ணணும். நான் ஃபுல்லாக சொன்னேன், சாங்ஸுக்கு மட்டும் இல்லை, ஓகே, ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி. அங்கே இப்போ அப்கமிங் டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வந்து அழகாக வந்து மேக் பண்ணுறாங்க ஃபிலிம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்டேட் ஆகணும். எல்லாம் டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, இல்லை வந்துட்டு இப்போ ஒரு படம் எடுக்க போகிறோம்னு சொன்னால் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த 3 விஷயம் இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதுறது இது எல்லாமே வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ப்ரொடியூசரில் கிடைக்கிறத பிரச்சனை, மற்றது ஆர்ட்ஸ் கிடைக்கிற பிரச்சனை இன்றைக்கு வந்து எடுத்து அவசரம் மாதிரி சரி ஓகே இப்படி இல்லாட்டி இப்படி வந்தால் இப்படி பிளான் பண்ணுறோம், சரி இப்படியாவது விரட்டு அப்படின்றதுனால நாங்கள் ஃபெயிலியர் ஆகிறோம். அது இல்லாமல் வெயிட் பண்ணி இல்லை இப்படி தான் இந்த கதைக்கு இதுதான் தேவைன்னு சொன்னால் இதுதான் தேவை என்று சொல்லி வெயிட் பண்ணி செய்தோம்னு சொன்னால் வெயிட்டான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். கதிர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? நாங்கள் வந்து டெக்னிக்கல் சைட்டாக இன்னும் வந்து அப்டேட் ஆகணும். சரி, அப்போ நார்மலாக நான் ஒரு படம் ஒன்று செஞ்ச நிலமண்டு. ஓகே, நான் செய்த ப்ராஜெக்ட்லேயே அது கொஞ்சம் ஹை பட்ஜெட்னு சொன்னால் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் வந்து சரி எக்ஸ்பென்சிவ். ரெட் கேமராவில் செஞ்சேன். ஓகே, அப்போ எனக்கு அது பயங்கர சிலவானது. ஆனால் அவுட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு அவுட் ஒன்று வந்து எனக்கு என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கான திங்ஸை நான் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வளமையாக செய்கிறது வந்து சினிமா கேமராவில் செய்கிறது, டிஎஸ்எல்ஆர்லாம் செஞ்சு வாரம் இப்போ வரை. அப்போ அதில் வந்து ஸ்டாண்டர்டான அவுட் கொடுக்கலாம்டா ஆனால் பெட்டர் இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி ஈக்குவலாக கொடுக்கலாம்னு சொன்னால் இல்லை. என்ன டெக்னிக்கல் வைஸாக அப்டேட் ஆகும். என்ன எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட, நாங்கள் பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னால் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு 10 லட்சம்னு சொன்னால் அவங்களால என்ன அவங்களுக்கு என்ன லாபம், ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது எங்களால் கொடுக்கல. அது ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்கில் இருந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணால் நாங்கள் தியேட்டர் ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்கலாம். ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு இங்கே ப்ரொடியூசர்ஸ் இல்லை. என்ன சொன்னால் 2 கோடியோ 3 கோடியோ நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை. அதான் பிரச்சனை. இங்கே காசு தான் மேஜர் ரோல் பண்ணுது, எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்குது. டெக்னிக்கல் விஷயத்தில் அப்டேட் ஆகணும்னு சொன்னால் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வேணும். நாங்கள் எங்களால் அதை கேண்டில் பண்ணி செய்ய முடியாதுன்னு இல்லை, கட்டாயம் எங்களால் செய்ய முடியும். ப்ரொடியூசர் எங்கள்கிட்டையும் திறமையான கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறாங்க. சில சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணி வந்து கொண்டு தான் இருக்குது. அது ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி ஈக்குவலாக இருக்குது. சொன்னால் அது அப்படி வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ கலிகாலம் என்ற பாடல் வந்து பார்க்க போகிறோம். அது யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து தேவா சார் தான் பாடியிருக்கா. அந்த பாட்டை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இந்த பாட்டு வந்துட்டு ரஜி தான் கண்டக்ட் பண்ணி சொன்னது. ஒரு பாட்டு வந்துருக்கு, கேசத்தில் தேவா பாடிருக்காரு. முதல்ல வந்து சொல்லல வந்து பாட்டை ஆடியோ கேட்கன்னு சொல்லி ஸ்டூடியோ போகணும். ஓகே, ஸ்டூடியோக்கு போயிட்டு பாட்டை கேட்டால் இங்கே கேட்ட ஃபுல்லாக இருக்கா கிளிக் ஆகிட்டாங்க. யாருன்னு சொல்லுவாங்க, தேவா சார். திருப்பி போடு செம்மையா நல்லா இருந்தது, வீட்டு நல்லா இருந்தது. டெரிக்னு சொல்லி இங்கே தேவா சார்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண டெரிக் மியூசிக். ஓகே, உடனே ஓகே சொல்லியாரு. குவேந்திரன் நான் சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்கு, அவராக லிரிக்ஸ் சொல்லியிருக்காரு. குவேந்திரன் கணேசரிங்க ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் மாஸ்டர் பண்ணேன், டம்மி ஓடியோ அதை வச்சுட்டு நாங்கள் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணிட்டு அதே மாதிரி கானா பாலா சார் பாட்டு வந்தது. அதை விட ஆவி பறக்கும் டீ கடை ரஜினி பாடினதுனா மஞ்சள் தாலி பாட்டு அப்படி 2-3 பாட்டு இருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தது எங்களுக்கு. தேவாசர் பாடினது வந்து ஸ்பெஷலா இருந்தது. அப்படி இருக்கும், அவ்வளவு ஒரு ரீச் ஆன ஒரு ஆள். கனகாலம் இந்த இதுல இருக்கிறாள். 2 நாள் ஷூட் போனோம், நைட் ஷூட் தான்.
ஓகே அந்த கன்செப்ட் டிரெக்ட் பண்ண ரீதியாக நல்ல அவுட்புட் கிடைச்சி நல்ல ஃபீட்பேக் கிடைச்சி. இப்போ நம்ம கலிகாலம் பாட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏ மச்சான் எல்லாம் ஓகேவா? ஓகே மச்சான். இங்க பாடுறா மச்சான், ஆளு சுத்தி சேர்க்குது. நாங்களும் ஒரு கோரச பாட்டு சுருதி ஏத்துவோம் பாடா. ஓகே மச்சான். அலையில சோலையில ஆலங்காடி சந்தையில கிட்டி புல்லு பொம்போரமோ கிறுக்கி அடிக்க பாலாரே பாலாரே. ரெடியா மச்சான்? நாங்க எப்பயோ ரெடி. நேத்திருந்த நம்ம ஊரு மாறி போச்சுடா. நேத்திருந்த நம்ம ஊரு மாறி போச்சுடா. மாத்தினது யாருடா? இடத்த பார்த்து நடக்குமா வெக்கப்பட்டு பொண்ணு போன பார்த்தா இப்படா குடிச்சு தின்றவன் மீறி அடிக்கிறான். போதையான உடனே என்ன உதைக்கிறான். குடிச்சு தின்றவன் மீறி அடிக்கிறான். புல் போதையான உடனே என்ன உடைக்கிறான். சொக்கு மச்சான். இல்லடா மச்சான் ஏசி இல்லடா பண வல்லப்பாய விரிச்சு நாம படுத்திருப்போண்டா. மச்சான் வேப்ப மர நடடுடா நீ. Facebook இல்லடா மச்சான் வாட்ஸ்அப் இல்லடா மஞ்சள் வெயில் குளிச்சு நாம சேர்ந்து இருப்போண்டா. மச்சான் நட்புல தேருடா நீ. கெத்து மச்சான். நேத்திருந்த நம்ம ஊரு மாறி போச்சுடா. மாத்தினது யாருடா? இடத்த பார்த்து நடக்குமா வெக்கப்பட்டு பொண்ணு போன பார்த்தா இப்படா. கஷ்டக்காகத்தான் நீங்க லவ் இல்லடா. தூக்கில தான் தொங்கி யாரும் சாகவில்லடா. மச்சான் சின்ன வயசு பசங்கடா. வெட்டி இல்லடா அப்போ ரேப்பு இல்லடா. கம்பத்தில் கட்டி வச்சு சூடு விழுமடா. மச்சா எங்க தமிழ் அரசுடா. நேத்திருந்த நம்ம ஊரு மாறி போச்சுடா. மச்சா மாத்தினது யாருடா? நிலத்தை பார்த்து நடக்குமா வெக்கப்பட்டு பொண்ணு போன பார்த்தா இப்படா. குடிச்சு தின்றவன் மீறி அடிக்கிறான். போதையான உடனே என்ன உதைக்கிறான். குடிச்சு தின்றவன் மீறி அடிக்கிறான். போதையான உடனே என்ன உடைக்கிறான். இன்றைக்கி சீமாட்டி டீம்லேருந்து தான் ஜெனி, கதிர் மற்றும் கண்ணாவுதவி வந்திருந்தாங்க. அவங்க நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குமே கேட்குறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவங்க பண்ண போகிற ப்ரொஜெக்ட் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டாக வந்து வரணும்னு நாங்களுமே வசந்தன் டிவி சார்பாக வாழ்த்திட்டு இப்போ நானுமே விடைபெற நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு ப்ரோக்ராமில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.